السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله الأمين وعلى آله وصحبه أجمعين. நான் இங்கே குர்ஆனின் சிறப்பு பற்றி பேசப் போகிறேன். ஐவக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமஹு. உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவராவர். தஅல்லுமுல் இல்மு வஅல்லமுன் நாஸ். மார்க்கக் கல்வியை நீங்களும் கற்று அதை மக்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். இந்த காரணமாகவே சஹாபாக்கள் காலத்தில் உலமா மக்கள் முழு முயற்சியை ஈடுபட்டனர். அவர்கள் செய்த ஜாத்தினால் மட்டுமே தீனின்று நம்மிடம் முழுமையாகவும் சரியாகவும் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் நற்கூலியை கொடுப்பானாக. குர்ஆனை விட அல்லாஹ் நதவுவதற்கு எதுவுமே இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். குர்ஆன் ஓதுவதால் எல்லா பதவிகளும் அல்லாஹ் உயர்த்துவான். ஓ மூமின் மரணித்த பின்பு நம்மை சேர்ப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஒன்றாவது, ஒவ்வொரு கற்றுக்கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவர். இரண்டாவது, தான் விட்டு சென்ற நல்ல குழந்தைகள். மூன்றாவது, அனந்தர சொத்தான விட்டு சென்ற குர்ஆன், தான் கட்டிய பள்ளிவாசல். ஐந்தாவது, தான் கட்டிய வழிபோக்கான விடுதி. ஆறாவது, தாமைத்தாறு. ஏழாவது, ஆரோக்கியமான நிலையில் செய்த தர்மம். இவை அனைத்தும் ஒரு மூமின் மரணித்த பின்பு நம்மை சேர்ப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம மௌத்தானக்கப்புறம் குர்ஆன் மட்டுமே நம்மை சேர்ப்பது தேர்ப்போம். எனவே நாம் குர்ஆன் அதிகமாகவே கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்போமாகவே இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.